श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मभ्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसि। अडियेन அகெயின் அண்ட் அகெயின் ரொம்ப துணிச்சலான காரியங்கள். சிங்கத்தின் வாய்க்குள்ள அதில் ஒட்டின்றிருக்கிற மாமிச துண்டுகளை அதை வாய் திறந்து கொட்டாவி விடும்போது குருவி ஒன்று போய் அந்த துண்டுகளை எடுக்குமா, அதை சாப்பிடுமா வாயை திறந்துட்டு இருக்கும்போது. அது எவ்வளவு சாகசமான காரியங்கிறது இருந்தாலும் அதுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் அது அப்படி நுழையிறது. அது மாதிரி ஃபூல்ஸ் ரஷ்இன் வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு ட்ரெட் அப்படின்வா. இது ஒரு அனன்ய பிரயோஜன கைங்கரியமாக ஏதோ இளைய புன் கவிதையிலும் எம்பிரார்க்கு இனியவாறேன்னு பிரம்மன் ருத்ரன் வேதம் அவளாலேயே ஸ்துதி பண்ணி கரை காண முடியாத எம்பெருமானுடைய ஸ்துதிகளை ஆச்சரியமாக அனுபவித்து ஆச்சாரியர்கள் அனுபவித்த ஸ்லோகங்களுடைய ரொம்ப அனுபவபூர்வமான வியாக்கியானங்கள், அதையும் புரியறதோ புரியலையோ ஏதோ அடியேன் படித்து ஷேர் பண்ணி அந்த அனுபவம் கொஞ்சம் ஒரு இம்மி அளவாவது நமக்கு கிடைக்கணும், அடியனுக்கு கிடைக்கணுங்கிற ஒரே பேராசையினால் அகெயின் அண்ட் அகெயின் பண்ணிட்டுருக்கேன். ஸ்ரீ குணரத்ன கோஷம் ஆச்சாரியன் அனுகிரகம், பராசர பட்டருடைய அனுகிரகம், கிருப்பை, பரம கிருப்பை, அது ஒரு மாதிரி பூர்த்தியாச்சு. அடுத்தது ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருடைய மணாளன், அழகிய மணவாளன் ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவம், அதை எடுக்கலான்னு அடியனுடைய பேராசை. அகெயின் பூர்வாச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள், அதுவும் சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வான், ஸ்ரீ ஆளவந்தார், ஸ்ரீ பராசர பட்டர் அவளுடைய ஸ்ரீ சுக்திகளும் ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள். அந்த ஸ்தோத்திரங்கள், ராமானுஜருடைய கத்தியத்ரயம், இதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய எண்ணற்ற நூற்றுக்கணக்கான கிரந்தங்களுடைய பேசிஸ், ஃபவுண்டேஷன், பில்லர் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம். ஸோ அந்த பூர்வாச்சாரியுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அதை காண்பிச்சு கொடுக்கணுங்கிற ஒரே ஆசை. ஸோ ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்தில் இதுவரை நம்ம ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி பார்த்தோம், ஸ்தோத்திர ரத்னம் பார்த்தோம், ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கத்தியத்ரயம் பார்த்தோம், ஸ்ரீ குரத்தாழ்வனுடைய பஞ்சஸ்தவம் பார்த்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீ பராசர பட்டருடைய அஷ்டஸ்லோகி, அப்புறம் அந்த ஸ்ரீ குணரத்ன கோஷம், இதெல்லாம் அனுபவித்தோம். இப்போ ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவம் பூர்வ உத்தர சதகம்னு 2 சதகம் இருக்குது. அதுவும் ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவம் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்ரீ ராமானுஜரால் பெரிய பெருமாளின் திருக்கோயிலை நிர்வகித்து வரும்படி கட்டளையிடப்பட்டு பணிக்கப்பட்ட ஸ்ரீ பராசர பட்டர் அந்த கைங்கரியத்தை, கோவில் கைங்கரியத்தை அழகாக செவ்வனே நடத்தின்னு வந்தார். ஒரு தடவை அந்த கோவிலுடைய, அதாவது 6வது பிரகாரம், சப்த பிராகாரத்தில் 6வது பிரகாரத்தில் மதில் சுவர் ஒன்று பழுதடைஞ்சு ஒரு டைலாபிடேட்டடாக இடிஞ்சு விழும் போல இருந்தது, சரிந்து நின்றது. அந்த மதில் சுவரை அப்போ இருக்கிற அந்த ராஜா வீரசுந்தர பிரம்மராயன் அப்படிங்கிற ராஜா
அவன் அந்த மதில் சுவரை கட்டத் தொடங்கினான், சரி பண்ணான். அப்போ அந்த மதில் சுவர் நேராக வராமல் கூரத்தாழ்வானுடைய மிகவும் பிரியமான ஒரு சிஷ்யர் பிள்ளை ஆழ்வான்னு ஒருத்தர், அவருடைய திருமாளிகை பக்கம் அந்த மதில் சுவர் ஒட்டினாப்பில் அவருடைய திருமாளிகையை வளைஞ்சு போகும். அந்த மதில் சுவர் எங்கேயோ இடத்துல விழுந்தது. இவர் இந்த ராஜா ஃபுல்லாகவே கட்டிடலாம் அப்படின்னு ஃபுல்லாகவே அந்த மதில் சுவரை கட்டிடலாம், இடித்து கட்டிடலான்னு அவனுடைய ராஜாவோடைய எண்ணம். இந்த பிள்ளை ஆழ்வானுடைய திருமாளிகை அந்த மதில் சுவருடைய வழியில் இருக்குது. அதனால் அந்த மதில் சுவரே ஒரு காலத்தில் பழங்காலத்தில் இந்த வீட்டை இந்த திருமாளிகையை சுற்றி தான் அந்த மதில் சுவரை கட்டியிருக்கான் அணைச்சாப்பில். ஸோ இந்த ராஜா என்ன பண்ணால், அந்த திருமாளிகை மதில் சுவர் வழியில் இருக்குது அப்படின்றதுனால அந்த திருமாளிகை இடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே பட்டர் ஓடி இது கூரத்தாழ்வானுடைய ஆச்சரியமான சிஷ்யர், பிரியமான சிஷ்யர், அரசன்கிட்ட இந்த மாதிரி பாகவத பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அவன் கேட்கவே இல்லை. ராஜா என்கிட்ட நீ என்ன சொல்கிறது? அவன் இடித்து விட்டு மதிலை நேர்படுத்தினான், ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டான், பில்டிங்கை இடிச்சிட்டான். பட்டருக்கு அசாத்திய கோபம், ராஜா மேலே கோபம் கொண்டு அவர் அந்த மதிலை இடிச்சிட்டான் அப்படின்னு அப்பப்போ அவருக்கு அந்த ராஜா பட்டருக்கு தொல்லைகள் கொடுத்தான். ஏன்னா அவர் கோபம் படுறான்னு. ஆனால் பட்டர் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பிட்டார். இந்த ராஜாவோட இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாது அப்படின்னு மதுரைக்கு பக்கத்தில் திருக்கோஷ்டியூர் சென்று விட்டார். இப்படி உள்ள போது ஒரு நாள் அந்த அரசன் இறந்து விட்டான். இந்த செய்தியை பட்டரிடம் பிள்ளை ஆழ்வான் ஓடி தெரிவித்தார். அதை கேட்டவனே பராசர பட்டருக்கு தனது விரோதி அழிந்தான் என்று மகிழவில்லை, சந்தோஷப்படலை. அதுக்கு பதிலாக அதான் ஸ்ரீ வைஷ்ணவருங்கிறது. அதுக்கு பதிலாக அந்த ராஜா கடைசி வரைக்கும் திருந்தாமையே போயிட்டான்னு, பாகவத அபச்சாரம் பண்ணிட்டமேன்ற ஒரு 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 ரிப்பெண்ட் பண்ணால் கூட, அனுதாபப்பட்டால் கூட, தன் மேலே பரிதாபப்பட்டால் கூட, பண்ணிட்டமேன்னு ஒரு கண்ணீர் விட்டால் கூட அவன் பழைச்சிருப்பானே என்று வருந்தினாராம். அதன் பின்னர் தனது வளர்ப்பு தந்தையான நம்பெருமாள் கிட்ட போய் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஓடி பராசர பட்டர் காவேரி தொடக்கத்திலேருந்து ஸ்ரீரங்கத்தை வர்ணித்தபடியே ஓடி வந்தாராம். அங்கேருந்து வரும்போதே அவர் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிட்டார். காவேரியிலேருந்து ஸ்ரீரங்கம் வர வரைக்கும் இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. இந்த விதமாக ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் என்ற ஒரு அற்புதமான நூல் உருவானது. அதுவும் பூர்வ சதகம் என்ற முதல் பகுதி 127 ஸ்லோகங்கள், உத்தர சதகம் என்ற 2வது பகுதி 105 ஸ்லோகங்கள். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலேயே நம்ம எவ்வளோ அனுபவித்தோம் பராசர பட்டருடைய அந்த சாத்துரியம், அந்த கவிநயம், அந்த பக்தி, அந்த ஞானம், அவரை யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு அதாவது ஜனாதிபதி பரிசு பெற்ற ஸ்ரீ மகோபாத்தியாய ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பையம்பாடி ஷேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சார் ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் எழுதியிருக்கார் தமிழில், எளிய தமிழில். ஸ்ரீரங்க வரிவசியா அப்படின்னு அதுக்கு பேர். அடியன் முடிஞ்ச அளவு அதை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகத்துக்கும் உத்தர சதகத்துக்கும் சுவாமி ஆச்சரியமான வியாக்கியானம். இவர் அவரே எழுதுகிறார் முன்னுரையில், ஸ்ரீ ஊவே திருமேஷை கோவில் கந்தாடை அண்ணா அப்பங்கார் என்ற மகான் அருளிய மணிப்பிரவாள வியாக்கியானத்துடன் இது 100 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மணிப்பிரவாள வியாக்கியானம் மாடபூஷி ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியா சுவாமியால் அச்சிடப்பட்டது. அது இப்போ கிடைக்கல. நிறைய சமஸ்கிருத பதங்களுடன் கலந்த நடையாக இருப்பதாலும் மிகவும் சுருக்கமான உரையானபடியாலும் சற்றே விரிவாக இந்த நாளில் இருப்பவர்கள் படிக்க வசதியாக தமிழில் எழுத வேண்டும் என்று சுவாமி இந்த வியாக்கியானமே எழுதியிருக்கிறார். அப்புறம் அவரே சொல்கிறார், 1929வது வருஷம் ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ அன்னங்கராச்சாரியா சுவாமி அவருடைய தமிழ் வியாக்கியானத்துடன் கூடிய பூர்வ சதகம் புஸ்தகம் மட்டும் அடியனுக்கு கிடைச்சிது. உத்தர சதகமும் அவர் எழுதியிருப்பார் நிச்சயமாக.
ஆனால் அது கிடைக்கல. அதுவும் உத்தர சதகம் எப்படின்னா, அந்த 2வது பார்ட்டு இதர மதங்களை மறுக்கும் அந்த உத்தர சதகத்தின் உரை அடியனுக்கு கிடைக்கவில்லை. பிரதானம் அது. ஸோ அடியேன் முடிந்தவரை 2 சதகங்களுக்கும் விரிவான தமிழ் உரை எழுதி வெளியிடுகிறேன் என்கிறார் சுவாமி. சுவாமி தேசிகன் கூட இந்த ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்து ஸ்லோகங்களை தமது கிரந்தங்களில் பல பல இடங்களில் எடுத்து உதாகரித்து அதை ஒரு உதாரணமாக எடுத்து சமன்வயம் செய்துள்ளார். அதிலும் அந்த உத்தர சதக ஸ்லோகங்கள்லாம் பெரும்பாலும் மற்றைய மதங்களை மறுப்பது, அவைகளை பரமத பங்கத்தில் அந்தந்த மதங்களை மறுக்கும்போது காட்டியுள்ளார் பராசர பட்டருடைய ஸ்லோகத்தை எடுத்து. அதுவும் ஒரு ஸ்லோகத்திலேயே ஒரு மதத்தின் சார அர்த்தங்களை அவர்கள் கூறும் வகையில், அதாவது அவ ஒரு மதத்தை எடுத்து, இப்போ புத்த மதம்னு எடுத்துப்போமே, அத்வைத மதம்னு எடுத்துப்போமே, அந்த மதத்துடைய சார அர்த்தங்களை அந்த ஸ்லோகத்தில் அவர்கள் கூறும் வகையில் எடுத்து சொல்லி, அவர்களுக்கே கூட சில விஷயம் தெரியாததை கூட எடுத்து காமிச்சு, அதுக்கப்புறம் அதை மறுக்கும் சாத்துரியம் ஸ்ரீ பராசர பட்டர் ஒருவருக்கே அமைந்தது. இந்த மாதிரியான நூல் நம் சம்பிரதாயத்தில் வேறு இல்லைங்கிறார் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சா சுவாமி. காவிய ரசிகர்களுக்காக பல விருத்தங்களில் துதியை ஸ்ரீ பராசர பட்டர் அருளியுள்ளார். அத்வைத்தத்தில் சங்கேப சாரீரகம் என்ற விரிவான கிரந்தத்தை அடியொற்றி அதிகரண சாராவளியை சுவாமி தேசிகன் அருளினார். ஸ்ரீ ஆளவந்தாரின் ஸ்தோத்திர ரத்னத்தில் தொடக்கத்தில் சில ஸ்லோகங்கள் இதர மதங்களை மறுக்கும் நிலையில் உள்ளது. நம்ம அனுபவிச்சது தான். இந்த ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் 232 ஸ்லோகங்களும் ஒரு காவியமாக அனுபவிக்க வேண்டும். அதுவும் எம்பெருமானின் கல்யாண குணங்கள். ஸ்ரீ சுக்கர் சொல்றார் பாகவதத்தில், சங்கீர்த்தனம் பகவதோ குண கர்ம நாம் என்று ஸ்ரீ சுக்கர் அருளியபடி எம்பெருமானின் கல்யாண குணங்களால் அமைந்த திருநாமங்கள், அவரது அவதார காலங்களில் செய்தருளின செயல்களால் அமைந்த திருநாமங்கள் என்பதை போன்று இந்த ஸ்துதியில் ரங்கராஜஸ்தவத்தில் வராத விஷயமே கிடையாது. இதை நித்திய அனுசந்தானமாக பெரியோர்கள் கொண்டனர் அந்த காலத்தில். அதுவும் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் எழுதினது கடைசி பேரால் எழுதுகிறார். அதை படிக்கும்போது அடியேனதை படிக்கிறதுக்கே அருகதை கிடையாது. அவர் சொல்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார், சகல சாஸ்திர பாரங்கத்தரும் குறிப்பாக மகா வையாகரணருமான மகனீயரான ஆச்சாரிய சார்வபௌமரான ஸ்ரீ பராசர பட்டர் எங்கே ஞான சக்தியாதிகள் குறைந்த அடியேன் எங்கே, ஆயினும் ஆசை வெட்கமறியாது என்ற பழமொழிப்படி இதை அடியேன் இதில் நுழைகிறேன். குணங்கள் இருப்பின் அது ஆச்சாரியன் சுவாமி சொல்கிறார். அஸ்மதாச்சாரியன் ஸ்ரீ கோழியாலம் சுவாமி, ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகனுடையவும், ஸ்ரீ உத்தமூர் சுவாமி அபினவதேசிக வாத்ஸ்ய ஸ்ரீ வீரராகவாச்சாரிய மகாதேசிகனுடைய கிருபா பலமே. அடியேனும் அதே மாதிரி சொல்கிறேன். ஆச்சாரியன் அனுகிரகம்தான் இதை எடுப்பதே. இதில் தவறு இருப்பின் அது அடியனுடைய லேக் ஆஃப் குவாலிஃபிகேஷன், லேக் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி, தமிழ் இங்கிலீஷ் சமஸ்கிருதம் எல்லாத்துலேயும் அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.